தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கத்தோலிக்க வேதாகமும் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் பிரியமானவர்களை, கர்த்தர் நம்முடன் என்ன பேசுகின்றார் என்றால், நாம் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும். பிள்ளைகள் என்றால் என்ன? அவர்களிடம் கள்ளம் கபடு இருக்காது, பொறாமை இருக்காது, கோள் சொல்ல மாட்டார்கள், பதவி ஆசை இருக்காது, பண ஆசை இருக்காது, உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள், மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள். சிறிது அவர்களிடம் அன்பு காட்டினால் கூட அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். பிறருக்கு தன்னிடம் உள்ள ஒரு பொருளை கேட்டவுடன் கொடுத்து விடுவார்கள். சுயநலம் இருக்காது. இப்படி நிறைய கூறிக்கொண்டே இருக்கலாம் பிரியமானவர்களே. சிறு பிள்ளைகளை பற்றி நம்மை பார்த்து சிறு பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், நாம் சிறு பிள்ளையில் எப்படி இருந்தோம் என்று யோசித்து பார்த்தால் நமக்குத்தான் தெரியும். சிறு பிள்ளையில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம், முதிர் வயது இருக்கும் பொழுது, நடுத்தர வயதில், இள வயதில் இப்பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து பாவத்தின் தொகுப்பாகவே நாம் காணப்படுகின்றோம் அல்லவா? கர்த்தர் இந்த பழைய ஆண்டில் நம்மிடம் கேட்கின்றார், அந்த பழைய ஆண்டில் உள்ள அந்த பழைய குணங்களை, அந்த தீய குணங்களை உங்களிடம் விட்டு அகற்றி சிறு பிள்ளைகளை போன்று பரிசுத்தவான்களாக நீங்கள் மாறுங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் பிரியப்பட்டு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களையும் உங்கள் சந்ததியையும் மேன்மைப்படுத்தி உங்களில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று வாக்குரைக்கிறார். பிரியமானவர்களை, எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பார்த்தீர்களா? நாமும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கூடிய மட்டும் நம்மால் எப்படி நம்மிடம் உள்ள அந்த அசுத்தங்கள், கெட்ட குணங்கள், ஆசைகள், இப்படிப்பட்ட தீய எண்ணங்களை எல்லாம் எடுத்துவிட்டு சிறு பிள்ளைகளை போன்று ஒரு மாசு மறுவற்ற அன்புள்ள, விட்டு கொடுக்கின்ற, பிறரை நேசிக்கின்ற ஒரு நல்ல குணம் உடையவராக மாறுவோம். கர்த்தரும் நம்மில் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததியையும் 2025ஆம் ஆண்டில் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர காத்திருக்கிறேன் என்று கூறுகிறீர் அப்பா. கோடி நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையும் சிறு பிள்ளைகளைப் போல நாங்கள் மாறி எங்களிடம் உள்ள தீய குணங்களை இந்த 2024 இறுதிக்குள் ஒன்றொன்றாக களைந்து விடுவோம். மிகுந்த பரிசுத்தவான்களாக, பரிசுத்த வாட்டிகளாக மாறுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சாத்தான் கலையை விதைத்து விடாமல், எங்களுடைய உறுதியை பறித்து விடாமல் எங்களை சிறு பிள்ளைகளை மாற்ற சாத்தான் அதிகாரத்தை நீங்கள் தகர்த்தெறிந்து போட்டு முத தூய ஆவியானவரை அனுப்புங்க. முத தூதரை எப்பொழுதும் எங்களுக்கு காவலாக இருக்கட்டும். பரிசுத்தவான்களாக சிறு பிள்ளைகளாக நாங்கள் மாற ஆயத்தமாக இருக்கின்றோம். எங்களுடைய ஆயுதத்தை அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் வருகின்ற 2025ஆம் ஆண்டு எங்களுக்கும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாக மாற கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.